ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் ஆன்சர் கீ 11 பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணலாம். ப்ராஃபிட் அண்டு கொஷின் நாளைக்கு வந்து லாஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொண்டு போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண தெரிஞ்ச போது நீங்கள் டிஎன்பிசியில் 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூ 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்கிறாய் எனில் ஒரு பெட்டியின் லாபம் அல்லது நட்டத்தை காண்க. ஒரு டிவி வாங்கியிருக்கிறாரு, 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12,000க்கு விற்கிறனால உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லாபம்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணலாம். தொலைக்காட்சி அவர் எவ்வளோவுக்கு வாங்கினார்? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். அவர் எவ்வளோவுக்கு விற்றார்? 12,000 ரூபாய்க்கு விற்றார். நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க? மேக்ஸிமம் அப்படி பார்த்தாவே நம்மளுக்கு லாபமாக நட்டமானு கேட்டுக்கிறாங்க. லாபம் தான். ஏன்னா 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா லாபம் தான். எவ்வளோ லாபம்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலை மைனஸ் பண்ணினா கிடச்சிருமா? விற்ற விலை எவ்வளவு? 12,000 மைனஸ் வாங்கிய விலை 10,000 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண இன்னும் கிடைக்கும் 2,000. அவர் வந்து 2,000 ரூபாய்க்கு விற்றுருப்பான்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஏ த ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். ராம் என்பவர் 20% லாபத்துக்கு ரூ 405க்கு ஒரு கடிகாரத்தை விட்டால் அதன் அடக்க விலை கேட்டுக்கிறாங்க. 20% லாபத்துக்கு விற்றுருந்தானா 405 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாருன்னா அவரோட அடக்க விலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுங்கள். விற்ற விலை எவ்வளோக்கு விற்றார் நம்மளுக்கே தெரியும். 405 ரூபாய்க்கு விற்றுக்கிறார். லாபம் எவ்வளோ? 20% லாபம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மக்கிட்ட காஸ்ட் ப்ரைஸோட ரேட்டு தான் கேட்டுக்கிறாங்க. காஸ்ட் ப்ரைஸ்க்கு என்ன ஃபார்முலா? 100 பை எவ்வளோ 100 ப்ளஸ் எவ்வளோ கெயின் பண்ணாங்க அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 100 ப்ளஸ் எவ்வளோ எங்களுக்கு கிடைச்ச லாபம் 20% ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வருது 120 போட்டுக்கோங்க. இன்ட்டு விற்ற விலை எவ்வளோ? 405 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ 0 கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா 120 405 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் 3.375 வருது. அது வந்து 100ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 337.5 வருதா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. தேர்டு கொஷின் பாருங்கள். ஒரு மனிதன் 10 புதினங்கள் ரூ 8 ரூபாய்க்கு வாங்கி அவற்றை ரூ 1.25 வீதம் 10 புதினங்களை விட்டால் அவருடைய லாபம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ண. நீங்கள் ஃபார்முலா மெத்தேடை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். நான் 2 மெத்தேடு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி வாங்க பார்க்க. என்ன சொல்லிக்கிறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 இடியம்ஸோட ரேட் வந்து 10 புக்ஸோட ரேட் வந்து 8 ரூபா. அதே வந்து செல்லிங் ப்ரைஸ் ஒரு புக்கோட விற்ற ரேட்டு வந்து 1.25னா நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 புக்ஸு விற்ற விலையை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணால் அதனால் 1.25 இன்ட்டு 10 மல்டிப்ளேஷன் பண்ணால் 12.5. நம்மக்கிட்டே எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டுக்கணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம் வாங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுங்கள். 12.5 மைனஸ் 8 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 4.5 வருதா? இது ப்ராஃபிட் வந்து 4.5. நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சி? 4.5 பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு? 8 இன்ட்டு 100. இப்போ வந்து 4.5 இன்ட்டு 100 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் என்ன வருது? 450/8. இது வந்து டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் 56 இன்ட்டு 1/4% வரும். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 210 வீதம் வாங்கினால் அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகிவிட்டது. மீதமுள்ள பெட்டியில் ஒரு பெட்டி வந்து ரூ 250 என்ற விலைக்கு விட்டார். லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சை வந்து 210 ரூபா வீதம், ஒரு பெட்டி வந்து 210 ரூபா வீதம் வாங்கியிருக்கிறாரு. அதில் வந்து ஒரு பெட்டி அழுகிச்சு, மிச்சம் இருக்கிற 9 பெட்டி வந்து ஒரு பெட்டி 250 ரூபாய்க்கு விட்டுருக்கிறாரு. எவ்வளோ லாப பர்சன்டேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க செம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 பாக்ஸோட ரேட் கொடுத்துட்டாங்க 210ன்னு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 பாக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணால் அதனால் 210 இன்ட்டு 10 மல்டிப்ளேஷன் பண்ணால் 2100 வருதா வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 பாக்ஸ் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 250. அதே வந்து ஒரு பாக்ஸ் கெட்டு போச்சு. நீங்கள் டேரெக்டாக 10 பாக்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. நீங்கள் அதை போட்டிங்கன்னா 1 மார்க் போயிடு. ஒரு பாக்ஸ் வந்து அழுகிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ பாக்ஸ் இருக்குது? 9 பாக்ஸ். அதனால் 9 பாக்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 250 இன்ட்டு 9 மல்டிப்ளேஷன் பண்ணால் 2250 வருதுடா. இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி ஃபைன் பண்ணுவோம். 2250 மைனஸ் 2100 காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன வருது? 150 வருது. ப்ராஃபிட் 150ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு நீ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிக்குது? 150 பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2100 இன்ட்டு 100. இப்போ பாருங்கள் 0 கேன்சல் பண்ணுங்கள். இது கேன்சல் பண்ணால் இது 7 டைமு, இது வந்து 50 டைமா?
இப்போ பாருங்கள் 50/7 இது மல்டிப்ளிகேஷன் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண 7.14% வருதா. 7.1% தான் ப்ராஃபிட் சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இதே போல் சம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வியாபாரி ஒரு பொருளை ₹1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% குறித்த விலைக்கும் 20% தள்ளுபடியும் கொடுக்கிறார். விற்ற விலையின் லாபம் பர்சன்டேஜ் என்ன? ஒரு பொருளை 1200 வாங்கிறாரு, ஓகேங்களா. அதனோட அடக்க விலைக்கு மேல் 30%, அடக்க விலைனா அதுக்கு மேல் 30%, குறித்த விலைனா எம்ஆர்பிக்கு 20% தள்ளுபடியும் கொடுக்கிறாங்கிறாங்க. இதோட விற்ற விலையோட லாப பர்சன்டேஜ் தான் கேட்டுக்கிறோம். வாங்க சம்ம சால்வ் பண்ணல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஏன்னா நிறைய பேர் சம் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சால்வ் பண்ண கொஷின் பாருங்கள். லெட் காஸ்ட் ப்ரைஸோ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 1200 கொடுத்துட்டாங்க. எம்ஆர்பி 30%ன்னு சொல்லிட்டாங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா. அதனால் 100 + 30 ஆட் பண்ணால் 130% வருது. ஃபஸ்ட்டு எம்பியோட ரேட் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். எம்பி எம்பி பர்சன்டேஜ் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் போடுங்க. எம்பியோட பர்சன்டேஜ் எவ்வளவு 130, 130/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன 1200. அப்போ 0 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணோன்னே 130 × 12 கிடைக்குமா. 130 × 12 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 1560 வருதா. இது எம்ஆர்பியோட ரேட்டு. அடுத்து டிஸ்கவுண்ட் ஃபைன் பண்ணுன்னு. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 20% ஆஃப் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவாங்க, எம்ஆர்பிலேருந்து தானே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதனால் 20% ஆஃப் எம்ஆர்பி ரேட்டு 20/100 இன்ட்டு எம்ஆர்பியோட ரேட்டு எவ்வளவு 1560. இப்போ பாரு 0 கேன்சல் பண்ணி இஞ்சி இந்த 0 கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கும் 156 × 2 மல்டிப்ளேஷன் பண்ணிங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 312 கிடைக்குதா. இது டிஸ்கவுண்ட்டோட ரேட்டு. இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணும். செல்லிங் ப்ரைஸ்க்கு என்ன பண்ணால் எம்ஆர்பிலேருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு கழிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த ட்ரெஸ்ஸோ இல்லை சம்திங் பொருள் கொடுத்துருக்குறாங்கங்கிறது ஃபைன் பண்ணிடலாம். அதனால் எம்ஆர்பியிலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கிது 1248 கிடைக்குதா. இதுதான் செல்லிங் ப்ரைஸோட ரேட்டு. நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சிருக்குதுன்னு வேணும். ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டிருக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 தானே போடுவோம் ஃபார்முலா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதுக்காக ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணுறோம். செல்லிங் ப்ரைஸ் என்ன 1248 மைனஸ் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் எழுதியாச்சு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 1200. 1200லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன வருது 48. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 48 நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளவு 1200 × 100. இப்போ 0 கேன்சல் பண்ணுங்கள். 12 டேபிள் இது 1 டைம், இது 4 டைமா ஈக்குவல் டு 4%ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் எவ்வளோன்னு நம்மளுக்கு 4%. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் அதன் லாப சதவீதம். இங்கேயே சொல்லிட்டாங்க லாபம்னு சொல்லி. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம்ட்டாங்க. நீ 16 நோட்டு புத்தகம் வாங்கிட்டு அது 12 நோட்டு புத்தகத்துக்கு விற்கிறேன். இந்த ரெண்டும் சேமுன்னு சொல்லிட்டாங்க. வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 6th கொஸ்டின் பாருங்கள். 60 கொஸ்டினில் என்ன சொல்லிக்கிறாங்க 16 புத்தகம் வாங்கிய விலை 12 புத்தகம் விற்ற விலைக்கு சமம் சொல்லிட்டாங்க. அதனால் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 புக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ புக்கு வாங்கியிருக்கிறீங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 புக்ஸ் 16 × எக்ஸ்ன்னு எழுதலாமா. ஒரு புக்கோட காஸ்ட் ப்ரைஸ் நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அதனால் 16 புக்கோட வேணால் 16 × எக்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணால் 16x வருதா வச்சுக்கோங்க. அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 புக்ஸு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 புக்ஸ்க்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்படின்னா 16 புக்ஸ் 16x இருந்துச்சுன்னா 12 புக்ஸ் 16x தானே இருக்குது சேம் சொன்னோன்னே. அதனால் 16x செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 புக்ஸ் வேணும். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 புக்ஸ் ஈக்குவல் டு 16x இங்கே எவ்வளோ புக்ஸ் இருக்குது 12 புக்ஸா. அதால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் 4x/3 வருதா. இது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 புக்கு. இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 4x/3 மைனஸ் எக்ஸா. இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணின்னு என்ன வருது 3 × 4x மைனஸ் 3x வருமா. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா x/3 வருமா. டேரெக்டாக போட்டுக்கோங்க. இதோட வேல்யூ என்ன x/3 × 100.
பை 3x இருக்குது, எக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே என்ன எழுதிக்கன்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னட்டு எடுத்துக்கிற எக்ஸ், அதனால் எக்ஸ் இன்ட்டு 100. இப்போ இங்கே பையில் இருக்கிற 3 கீழே வந்துருமா, எக்ஸ் பை 3x இன்ட்டு 100. எக்ஸு கேன்சல் ஆயிரு, மிச்சம் நம்மளுக்கு என்ன வரும் 100/3 வரும். இதையும் வந்து நம்ம டிவைட் பண்ணால் 33 × 1/3% வருதா. இதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன். 7வது கொஷின் பாருங்க. 12 பொருட்களின் வாங்கிய விலைக்கு 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் அளவு என்ன? அப்படியே சால்வ் பண்ணமா அதே போல தான் வாங்க சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வந்து 1 rupees நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கொஷின் என்ன சொல்லிக்கிறாங்க, நீங்கள் வந்து 12 ஆர்டிக்கல் வாங்கின விலை வந்து 10 ஆர்டிக்கல் விற்ற விலைக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அதனால் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிக்கல் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ஆர்டிக்கலா. இப்போ 10 × 1 மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வரும் 10 வருமா. ஏன்னா ஒரு ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வந்து 1 rupeesன்னு எடுத்துக்கிறேன். அதனால் 10 ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வேணால் 10 × 1 மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது 10 வருதா வச்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ராஃபிட் ஃபைன் பண்ணனா 12 செல்லிங் புக் ஆஃப் ஆர்டிக்கலுக்கு ஃபைன் பண்ணால் தானே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிக்கலோட மைனஸ் பண்ண முடியும். அதனால் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 12 ஆர்டிக்கல்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணால் 1 × 12 மல்டிப்ளேஷன் பண்ணால் 12 வருதா. இப்போ வந்து ப்ராஃபிட் ஃபைன் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. செல்லிங் ப்ரைஸ் என்ன 12 - 10 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன வருது 2 வருதா. 2 வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 10 × 100. 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 2 × 10 மல்டிப்ளேஷன் பண்ணி என்ன வருது 20 வருதா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 ஆப்ஷன் ஏதா ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். கொஷின் பாருங்கள். ஒரு பொருள் ரூ 250க்கு வாங்கப்படுகிறது. விற்பனை விலை என்னவாக இருந்தால் அவருக்கு 10% லாபம் கிடைக்குன்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. வாங்க சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாருங்கள். இந்த கொஸ்டினில் காஸ்ட் ப்ரைஸ் 250ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் 10%ன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மக்கிட்ட செல்லிங் ப்ரைஸ் தானே கேட்டுக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 என்ன பண்ணேன்னா காஸ்ட் ப்ரைஸை 100% எழுதுங்க. 100% எவ்வளோ 250. அப்புறம் நம்மளுக்கு எங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்கன்னு செக் பண்ணுங்கள். 10%. அதனால் இதுலேருந்து 10% ஃபைன் பண்ணுங்கள். 10%னால் சிம்பிளாக சொல்லலாம், இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிற ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் இங்கே 10% வரும். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணால் 25 வருமா. நம்மக்கிட்ட கேட்டுக்கிறது என்ன 110% எவ்வளோன்னு சொல்லித்தானே கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஆட் பண்ணால் என்ன வருது 275 வருதா. ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ்னால் ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டையும் ஆட் பண்ணனே. ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் 250ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 25ன்னு கிடச்சிருச்சு. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வருது 275 வருது. ஆப்ஷன் ஏதான் ஆன்சர். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. இந்த கொஷின் நீங்கள் இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஓகே. இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிரஷன் பண்ணாலும் பண்ணலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அந்த ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணிங்கனாலும் கரெக்டாக தான் வரும். நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். பாருங்கள். ஒரு பொம்மை காரின் விற்பனை விலையானது ரூ 540. கடைக்காரருக்கு அதில் 20% லாபம் என்றால் அந்த பொம்மை காரின் விலை என்னவாக இருக்கும்? அவர் விற்ற விலை கொடுத்துட்டாங்க. விற்ற விலை வந்து 540ன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து 20% லாபம் அவருக்கு கிடச்சிருக்குதுன்னா அவரோட பொம்மை காரின் விலை என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க சம்ம சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. அதனால் அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு செல்லிங் ப்ரைஸ் அவர் எவ்வளோக்கு விற்றுருக்கிறாரு 540 ரூபீஸ்க்கு 540 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. ப்ராஃபிட் அவருக்கு எவ்வளோ கிடச்சிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க 20%ன்னு சொல்லிக்கிறாங்களா. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிக்குன்னு சொல்லி தெரியணும். ப்ராஃபிட் வேணால் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் போதுமா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 540 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆச்சு. இனி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தோன்னே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணால் தான் நம்ம இது கண்டுபிடிக்க முடியும். வாங்க யூஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பி பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 20 ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவு 540 மைனஸ் எக்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா. எக்ஸ் இன்ட்டு 100. அடுத்து இந்த எக்ஸ் இங்கே கொண்டு போய்க்கிங்க. இது 20x ஆமாயிருமா. இது 100ஆல் உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 100 × 540 மைனஸ் எக்ஸா. இது மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது 1000 மைனஸ் இது 100x வருமா. இந்த மைனஸ் 100x இந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 100x ஆகுமா. 100 ப்ளஸ் 20x மல்டிப்ளை இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 120x வருது. 120x ஈக்குவல் டு 54000 54000 போடுங்க. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 54000
பை 120 120 இது டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணி 12 டேபிள் இது 1 டைம் இது 450 டைமா எக்ஸ் ஈக்குவல் டு 450ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டா காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா 450. அவ்வளோதான். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் அங்கே கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ணிடலாம். அதனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு பி பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜோட வேல்யூ என்ன 20 ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவு இங்கே போட்டு வச்சுக்கிறோம் 540 மைனஸ் எக்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னென்ட்டு எடுத்துக்கிறேன் எக்ஸ் இன்ட்டு 100. அடுத்தது இந்த எக்ஸ் இங்கே இன்ட்டு இருக்குது, இங்கே போயிடுச்சுன்னா இங்கே டிவைடில் இருக்குது, இங்கே போயிடுச்சுன்னா இன்ட்டுவாக மாறுமா 20 இன்ட்டு எக்ஸ் 20x ஈக்குவல் டு உங்கள் 100 உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணால் 54,000 மைனஸ் 100x மாறுமா. மைனஸ் 100x இந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 100x ஆகுமா. 100 ப்ளஸ் 20x ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 120x ஈக்குவல் டு 54,000 எக்ஸ் ஈக்குவல் டு 54,000 பை இங்கே இன்டூ இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா டிவைடாக மாறுமா. 0 கேன்சல் பண்ணி 12 டேபிள் இது 1 டைமு இது 450 டைமா எக்ஸ் ஈக்குவல் டு 450ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு எக்ஸை என்னென்னு வச்சுக்கிறோம் காஸ்ட் ப்ரைஸாக வச்சுக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 450. ஆப்ஷன் ஏதான் ஆன்சர். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. 10th கொஷின் பாருங்கள். ஒரு பசுவை ரூ 1000க்கு விற்பதை விட 1010க்கு விற்றால் 5% கூடுதல் லாபம் கிடைக்கிறது எனில் பசுவின் அடக்க விலை. அவங்க வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறத விட 1010 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவங்களுக்கு 5% கூடுதல் லாபம் கிடைக்குதுங்கிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸோட ரேட் கேட்டுருக்குறாங்க. வாங்க சம்ம சால்வ் பண்ண. நீங்கள் காஸ்ட் ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு கூட வச்சு சால்வ் பண்ணலாம். அந்த மெத்தட் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டினில் நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, அதனால் காஸ்ட் ப்ரைஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறத விட 1010 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு 5% கூடுதல் லாபம் கிடைக்கணுன்னே 5% ஆஃப் சிபி ஈக்குவல் டு இதுலேருந்து 1010லேருந்து 1000 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 10 வருதா. 10 வச்சுக்கோங்க. 5% இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கிற எக்ஸா 5% இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 10 இன்ட்டு 100/5 கிடைக்குமா. ஏன்னா இது எப்படி எழுதலாம் 5% 5/100ன்னு எழுதலாமா. இந்த 5/100 இங்கே டிவைடில் இருக்கிற 100 மேலே வந்து மல்டிப்ளேஷனில் வந்து இங்கே மேலே இருக்கிறது வந்து கீழே வந்துருமா. இன்ட்டு 100/5 வருமா. இப்போ கேன்சல் பண்ணி இது 1 டைமு இது 2 டைமா. 2 இன்ட்டு 100 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணி என்ன வருது 200 வருதா. 200 தான் அதோட காஸ்ட் ப்ரைஸுன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். கொஷின் பாருங்கள். ஒரு பொருளின் அடக்க விலை ரூ 950 மற்றும் விற்ற விலை வந்து ரூ 1140 எனில் லாப சதவீதம் காண்க. நீங்கள் டேரெக்டாக ஃபைன் பண்ணிடல. இதில் வந்து உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதிலேருந்து ப்ராஃபிட் ஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். வாங்க சால்வ் பண்ணி காட்டுறேன். கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் வந்து செல்லிங் ப்ரைஸ் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க 1140, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 950ன்னு கொடுத்துறாங்க. இதுலேருந்து நீங்கள் ப்ராஃபிட்டு ஃபைன் பண்ண. ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டுக்கிறாங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணுங்கள். 1140 மைனஸ் 950 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 190 வருது. ப்ராஃபிட் ஈக்குவல் டு 190. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் எவ்வளவு 190 பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 950 இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. 0 கேன்சல் பண்ணுங்கள். 19 டேபிள் இது 1 டைமு இது 5 டைமா. 5 1 டைமு இது வந்து 20 டைமா ஈக்குவல் டு 20%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 20%. ஆப்ஷன் ஏதான் ஆன்சர். இதே போல் அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. மிஸ்டர் குக் என்பவர் ஒரு புத்தகத்தை 14% லாபத்திற்கு விற்கிறார். மேலும் அவர் அப்புத்தகத்தை ரூ 5.40% அதிகமாக விற்றால் 20% லாபம் பெறுகிற எனில் அடக்க விலை என்ன. ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் வந்து 14%க்கு 14% லாபத்துக்கு விற்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புத்தகத்தை வந்து 5 ரூபா 40 பைசாவுக்கு அதிகமாக விற்றதுனால 20% லாபம் கிடைக்குது. இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்டுக்கிறாங்க. 2 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டுக்கிறாங்க. வாங்க எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து 100xன்னு வச்சு சம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. அதனால் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100xன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துக்கிறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒன்று வந்து 14%, இன்னொன்று வந்து 20% கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணால்
ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுமா 100 + 14% இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 114x வருதா வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் டூ இந்த 20% 100x ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ண 120x வருதா. இது எப்படி வருது உங்களுக்கு டவுட் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபார்முலா அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 6x வருதா. 6x = நீங்கள் வந்து கொஷினில் பாருங்கள் சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ விற்றீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வேல்யூவை எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்கள். 5.40 வருதா. அந்த வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணால் 6x = 5.40. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். x = 5.40/6 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் 0.9 வருதா. எக்ஸோட வேல்யூ 0.9. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் என்ன 100x. காஸ்ட் ப்ரைஸ் = 100x = 100 × எக்ஸோட வேல்யூ என்ன 0.9. 0.9 இது மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் 90 வருதா. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 90. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. செல்லிங் ப்ரைஸ் தெரியாது. செல்லிங் ப்ரைஸ் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க 10 பங்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா. அதனால் 9/10 ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பங்குன்னு தெரியாதோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதனால் எக்ஸ். அடுத்து செல்லிங் ப்ரைஸ் = 108 என்ன சொல்லிக்கிறாங்க மறுபடியும் 8% அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. அதிகமாக பெற்றால் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் 100 + 8 ஆட் பண்ணால் 108% வருதா. 108% ஆஃப் எக்ஸா. இப்போ வந்து 108% இப்படியெல்லாம் 108/100 × எக்ஸா. இப்போ கேன்சல் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 4th டேபிளில் 27/25x வருது செல்லிங் ப்ரைஸ். நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணால் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன 27/25 × x மைனஸ் 9/10 × x. இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் ஃபைன்னா 50 வருதா. 50 × மேலே வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 54x மைனஸ் 45x வரும். இது மைனஸ் பண்ணிங்கன்னா 9x/50 வருது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே வேணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் × 100. ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன 9x/50 பை காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன அங்கே மேலே வச்சுருக்க மாதிரி 9/10. 9x/10 × 100. 9x கேன்சல் ஆயிரு. 10 இந்த கீழே இருக்கிற 10 மேலே போயிருமா. இந்த 50 கீழே வந்துருமா. 10/50 × 100 0 கேன்சல் பண்ணுங்கள். 5th டேபிள் இது 1 டைம் இது 2 டைமா. 2 × 10 மல்டிப்ளேஷன் பண்ண என்ன வருது 20% வருதா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸோ இல்லை எம்ஆர்பி ப்ரைஸோ எக்ஸ்ன்னு வச்சு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுங்கள். மறுபடியும் குறித்த விலையை விட 8க்கு அதிகமாக விற்றார். குறித்த விலைங்கிறது நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அவங்க குறித்த எம்ஆர்பி ரேட் இவ்வளோ குறித்து வச்சுருப்பாங்க, அது தெரியாது. அதோட 8% அதிகமாக லாபம் கிடைக்கிது. அதனால் 100 + 8 ஆட் பண்ணி போட்டிருப்பேன். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் அனுபாமா ஒரு புத்தகத்தை 10% லாபத்திற்கு விற்றார். ஃபஸ்ட்டு அவங்க 10% லாபத்துக்கு விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவள் ரூ. 20 அதிகமாக விற்றால் வந்து 15% லாபம் பெறுகிற எனில் அடக்க விலை என்ன. இப்படி 2% கொடுத்து இவ்வளோக்கு அதிகமாக விற்றால் இன்னொரு % கிடைக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா இந்த பர்சன்டேஜ்லேருந்து இந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன வருது 5% வருதா. 5%னா 20 ரூபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு 100% வேணால் 5 எதால் மல்டிப்ளேஷன் பண்ணால் 100 கிடைக்கும். 20ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணால் 100 கிடைக்குமா. அதே போல் இங்கேயும் வந்து 20 வந்து 20ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணி என்ன வருது 400 வருதா. 400 தான் ஆன்சர். வாங்க உங்களுக்கு சம்மில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10 வச்சுக்கோங்க. செகண்ட் எவ்வளோ கொடுத்தீங்க 15. இந்த ரெண்டுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன வருது 5%. 5%ங்கிறது தான் இவ்வளோக்கு அதிகமாக விற்றால்னு சொல்லி கொடுப்பாங்களா. அந்த அமௌண்ட் எடுத்து போடுங்க. இதுலேருந்து 100% தான் நம்மக்கிட்ட கேட்டுக்கிறாங்க. 5 அதோட மல்டிப்ளேஷன் பண்ணால் 100 கிடைக்கும். 20ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்குமா. அதே போல் இங்கேயுமே 20ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 20 × 20 மல்டிப்ளேஷன் பண்ணி என்ன வருது 400 வருதா. 400 தான் ஆன்சர். இவ்வளோ ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணல. ஃபார்முலா அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது. இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் விற்பனை விலை இருமடங்கான லாபம் 3 மடங்காகும் எனில் உருவாகும் புதிய லாப சதவீதத்தை காண்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
வாங்க இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா தெரியும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸாக அதையும் நான் எடுத்துக்கிறேன். அது ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 2 மடங்காகும் போது ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா. அதனால் 3P = 2 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2 ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுங்கள். செகண்டு -1 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2P = CP கேன்சல் ஆயிரு. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து SP மட்டும் கிடைக்குமா, 2P = SPன்னு கிடச்சிச்சா. இதை எடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன். SPக்கு வளர்தான் 2Pன்னு. P = SP இடத்துல 2P - CP மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த CP இங்கே கொண்டு வந்துடுங்க, இந்த P இங்கே கொண்டு வந்துடுங்க. CP = 2P - P வருமா, மைனஸ் பண்ணிங்கன்னா CP = Pன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம ப்ராஃபிட் ஃபைன் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸ் என்ன, 2Pயா, 2P - காஸ்ட் ப்ரைஸ் என்ன, Pயா. மைனஸ் பண்ணிங்கன்னா P கிடைக்குமா. ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா, ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் எவ்வளோ, Pயா. P பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன, Pயா. P × 100. P கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குது, 100 இருக்குமா. 100% சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இன்றைக்கான 15 கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு இதே போல் நாளைக்கு லாஸ்ட் பர்சன்டேஜ் கொஸ்டின்னு சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த கொஸ்டின் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட் பேட்ச் ஆன்சர் கீழே பார்க்கலாம்.